இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்தவ தோழர்களே, எங்களுடைய தலைவர் மத சார்பற்ற சமூக நீதி அரசை உருவாக்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு, குரானையும் படிச்சிருக்காரு, எல்லா மதத்தையும் படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும், கந்த புராணமும் தெரியும், எல்லா பிலாசபி தெரியும். ஏதோ அமைதியா 10 நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு சில ஊடகங்கள் சொல்லுதே, சில பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். எழுதி வச்சுக்கோங்க. மக்களுடைய அன்பை யார் உருவாக்க முடியும்? மக்களுடைய அன்பை நம்பர் 1 நடிகரா யாருக்கு கொடுக்க முடியும்? திறமையா? திறமை மட்டும் இல்லை, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. ஆனா நம்பர் 1 ஏன் எப்படி ஆனார்? நடிப்பால் அவர் நம்பர் 1 ஆகல, நம்பிக்கையும் அன்பால் மக்களிடம் அவர் இணைஞ்சிருக்கிறார். அவர் சொன்னார், நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே நான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தான் ஆரம்பிச்சேன், நீங்கள்லாம் இன்னுமேட்டு தேர்தலுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கிறது. திமுக அமைச்சருடைய வீட்டிலேயே 4 குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏன் விட்டா முதலமைச்சர் வீட்டில் இருக்க பேர பசங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ நமக்கான பயணங்கள், நமக்கான அஜெண்டா, நமக்கான விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கு. மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசியலையும் நிர்வாகத்தையும் உருவாக்குவது, ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய, பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, கிறிஸ்துவ முஸ்லிம் தலித் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதுதான் தமிழக வெற்றித்தினுடைய கொள்கை. இந்த அரசியலை நோக்கி ஒரு உறுதியை சொல்றேன். இதே ஸ்ரீஃபன் அண்ணா கிட்ட சொல்றேன். 29வது அருமனை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த காலடி மண்ணில், இந்த மண்ணில் உங்களோட வந்து நிற்பார். அதுக்கு நானும் அருண்ராஜ் அவர்களும் பொறுப்பேற்றுக்கிறோம். அவர்